எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய விளாக் தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் விளாக் தான் ஃபுல்லாகவே. ராதா சிஸ்டரோடைய விளாகில் வந்து கோவில் பற்றியான வீடியோஸ் வரும். நம்ம வந்து முழுக்க முழுக்க இங்கேருந்து நான் அம்மா வீட்டுக்கு போனது, அம்மா வீட்டிலேருந்து எக்மோர் போனது, எக்மோர்லேருந்து நம்ம திருச்செந்தூர் போனது தான் வந்து விளாகாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய குரல் வந்து ரொம்ப மோசமாகிட்டே போகுது. சுத்தமாக பேசவே முடியல என்னால், அந்த அளவுக்கு தொண்டை இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சரியாக போயிடும். இதுக்கு தேதி 7 ஆச்சு. உங்களுக்கு 10ஆம் தேதி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பூரி போட்டுட்டு இருக்கோம். பூரி எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? ஆனால் என்ன வந்து நடுவில் கொஞ்சம் ஓட்டி ஆகிடுச்சு. பூரி ஓட்டி ஆகிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஓட்டி ஆகிடுச்சு. இந்த பக்கம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு, அந்த பக்கம் சாதம் ஆறிக்கிட்டு இருக்குது. மேலே புளிக்குழம்பு, அந்த பக்கம் சப்பாத்தி. அம்மா வந்து குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதுதான் கடகடன்னு. எத்தனை மணிக்கு ட்ரெயின் அப்படின்றத என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றது தான் இது. சாப்பாடுலாமே வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து நான் கவர் வாங்க மறந்துட்டேன் அப்படின்றதுனால வந்து நம்ம சமைச்சதை வந்து அப்படியே பாத்திரத்தில் போட்டு கட்டைப்பையில் வச்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நம்ம வந்து ஓலா ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஓலா ஆட்டோவில் தான் போகிறோம், ஏன்னா பைக்கில் போக முடியாது அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள், ராதா சிஸ்டர் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அம்மாவுடைய சாரீ, ராதாவுடைய சாரீலாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கூட வந்து நம்ம பாப்பா வந்து வந்திருந்தா கோபிகா, அவளையும் கூப்பிட்டு போய் அரியும் கூப்பிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் போகிறோம். அரியை வந்து ஏன் கூப்பிட்டு போகலன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால தான் வந்து அரியை கூப்பிட்டுட்டு போகல. மாமா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி கூப்பிட்டு போவாதம்மா, நீ அப்பா வீட்டில் விட்டு போயிடு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம அம்பத்தூரில் போகிறப்போ எடுத்த வீடியோ, ராதா சிஸ்டர் எடுத்தாங்க இந்த வீடியோ. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு பார்சல் கவர்லாம் வாங்கி சாப்பாடெலாம் பார்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம எக்மோர் போனோம். அம்மாவுமே வந்து வீட்டில் பாப்பா இருக்கிறா, அப்பா இருக்காங்கன்ற தைரியத்தில் தான் வந்து அரியுமே விட்டுட்டு வர சொன்னாங்க. ஏன்னா நாங்களே ரொம்ப எப்படி போகிறது, நம்ம வேறு டிக்கெட் புக் பண்ணாமல் ஜென்ரலில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே போனோம். குழந்தைய கூப்பிட்டு போனால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அரியை வீட்டிலையே விட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம். திருப்பதிலாம் போகிற பிளான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, சரி அங்கே அரியை வீட்டில் விட்டுட்டு நம்ம போயிடலாம், ஏமாற்றி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி போனோம். ஆனால் அரி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான். நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க, முன்னாடி சீட்டில் உட்காந்து இருக்கிறது வந்து அரி தான். இல்லை, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, நான் வந்து ஆட்டோலேயே உட்காந்துட்டு இருக்கேன், நீ வந்து பாட்டியும் அக்காவையும் அம்மம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடு, நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவனை ஏமாற்றி விட்டுட்டு இது நம்ம வீட்டிலேருந்து எக்மோருக்கு கிளம்பியாச்சு. எக்மோருக்கு கிளம்பி வரப்போது நீங்களாம் ராதா சிஸ்டர் வந்து வீடியோ எடுத்தாங்க. பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த போகிற ட்ராவல் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது என்னுடைய சேனலில் நான் போட்டது. எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சில விஷயம் வந்து நம்ம ஊர்லேயே இருக்கும், ஆனால் அதனுடைய அருமை, அதனுடைய அழகு வந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்குமே. இது நம்ம ஊரில் இருந்தாலும் இதை வந்து நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். அப்படி போகிற போக்கில் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவோம். அதுவே யாரோ ஒருத்தவங்க, இப்போ எனக்குமே நம்ம ஊரில் இருக்கிறது பெருசாக அந்தளவுக்கு பிடிக்காது. இப்போ வெளியூரில் இருக்கிறதுனா நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாய்ஸ் ரொம்ப மோசமாகுதுன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், ஆட்டோவில் போய்ட்டு எக்மோர் ஸ்டேஷனாண்ட வந்துவிட்டோம். எக்மோர் ஸ்டேஷனாண்ட வந்துமே ராதா சிஸ்டர் வந்து நீங்கள் இங்கே இருங்க சிஸ்டர், நான் போயிட்டு வந்து நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மாவுமே டிக்கெட் எடுக்க போயிருந்தோம். போயிட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்த என்னாச்சுன்னா, 950 980 டிக்கெட்டு. ஆனால் அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க. ரவுண்டாக 1000 வாங்கிட்டாங்க. எங்களுக்கு மீதி
காசு கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 1002 ரூபா ஆச்சு அப்படின்னாங்கன்னா பார்த்தா 970 ரூபா. நாங்களும் வந்து எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தேடணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோம். கடைசியில் பார்த்தா டிக்கெட்டை பார்க்கும்போது தான் தெரியுது 970 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு தான், இல்லை நான் போய் கேட்காம விட மாட்டேன், நான் கேட்டு சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். வேணாம்மா அதெல்லாம் எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு வழியாக டிக்கெட்டை எடுத்துகிட்டு ராதா சிஸ்டர்கிட்ட போய் நம்ம வந்தாச்சு. நம்ம டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போனோம். போயிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து செட்டில் ஆகியாச்சு. இவர் தான் நான் என்னை காசை ஏமாற்றிட்டார். அது ரொம்ப தப்பு அவர் பண்ணது. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் டிக்கெட் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து கேட்கணுன்னே சொன்னாங்க, ரிட்டன் வரப்போ வேணாம்மா 20 ரூபாய்க்காக போய் என்ன சண்டை போட போகிற, வேணாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் கரெக்டாக ட்ரெயினில் வந்து உடனே அங்கே ட்ரெயின் நின்றுட்டு தான் இருந்தது. 1 மணிக்கு கரெக்டாக நாங்கள் இந்த ட்ரெயினுக்குள்ளே உட்காந்தோம். சீட்டு பிடிச்சி 1 மணிலேருந்து அப்படியே உட்காந்து அதுலேயே தான் உட்காந்துட்டு இருந்தோமே. கரெக்டாக 4 மணிக்கு வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. 4 மணிக்கு ட்ரெயின் எடுத்து கரெக்டாக 5:30 மணிக்கெலாம் கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. அம்மா எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். 2 பேரும் ஹாய் சொல்கிறாங்க. ராதா சிஸ்டருமே எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது ராதா சிஸ்டர் பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது அம்மாவுக்கு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நானும் சாப்பிட்டேன். சிஸ்டர் வந்து எனக்கு பசிக்கல ஒரு மாதிரியாக இருக்குதுக்கா அப்படின்னதுனால வந்து ராதா சிஸ்டர் சாப்பிடல. ரொம்ப நாங்களும் கம்பல் பண்ணல. அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு சரி சாப்பிட்டு முடித்தோடனே உடனே ட்ரெயினுக்கு வந்துவிட்டோம். இங்கே அம்பத்தூரில் இது வந்து எக்மோரில் தான். இங்கே பாருங்களேன், ரொம்ப பசியில் இருந்தாங்க. எல்லாம் அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வாங்கி டீ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனதே. பாருங்கள் எப்படி வீடியோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா ராதா சிஸ்டர். சுத்தமாக அவங்களுக்கு அன்றைக்கி 2 பேருக்குமே எங்களுக்கு யாருக்குமே முடியல. காலெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. எனக்கு செருப்பே போட முடியல. அந்தளவுக்கு செருப்பை கழட்டி நான் என் மம்மி வந்துடுவாங்க போ. நில்லுங்க போங்க. மம்மி கூட என்ன எடுக்கா ஹாய் சீக்கிரம் போறாதா, காலை வை தூக்கி. பார்த்து போறாதா. நான் வந்துடுவேன். பாய். என்னம்மா எப்படிமா இருந்தது சொல்லுமா, என்னாச்சு வேலூர்ல அக்கா திருப்பதி அவளே வரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு. ஏன்னா பக்கத்தில் நான் இருந்தேன்ல அதனாலே. எங்க திரும்ப லிஃப்ட்ல எங்கன்னா இறக்கட்டுமா? ஏமா
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.